புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னு சொன்னா நீங்க திருமண பொருத்தத்தை மட்டும் வச்சு பார்க்க கூடாதுங்கிறது என்னுடைய அறிவுபூர்வமான விஷயம். அதே மாதிரி கன்னி லக்கணம், கன்னி ராசி, இந்த 2 ராசி லக்கணங்களில் உள்ளவர்களை என் மகன் கண்டிப்பாக மாமியாரோட இருப்பாளர்கள் தான் இருக்க மாட்டான்னு சொல்றோம். கன்னி லக்கணத்துல ஒரு ஆம்பளை பையன் பிறந்தா மாமியாரை தான் கண்டிப்பா வாழ்த்துவான். பெண்டாட்டி பெரு தெய்வம், மாமியார் மறு தெய்வமா. எப்படி? பெண்டாட்டி பெரிய தெய்வம், மாமியார் மறு தெய்வமா. அது கன்னி லக்கணம் ஒரு குரு. ஆனால் உலகத்தில் 12 லக்கணத்தில் பிறந்தவர்கள் கன்னி லக்கணம் ஒருவரை தொழில் செய்ய பிறந்த லக்கணம். நல்ல தெரிஞ்சுக்கிறாங்க. எவ்வளவு இருக்கணும் வீட்டுல எவன் யாருன்னு பார்த்தாலும் கன்னி லக்கணம் யாரும் கேட்க. இந்த கன்னி லக்கணத்துக்காரன் பார்த்தாங்க ஜாதகத்துல எந்த கிழமை எப்படி இருந்தாலும் போன சொல்லுங்க சொல்லி ஓடிட்டே இருக்கு. எழுதி வச்சுருக்கேன். நான் பார்த்து கொடுத்து கன்னி லக்கணம் தொழில் வியாபாரம் என்று பார்க்கக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரே கிரகம் புதன். அவன் கன்னி லக்கணம், அவன் ஆட்சி உச்சம். ஆனால் அதே கன்னி லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் புதன் நீசமானார். அது தகப்பனை ஐப்பி விட்டு ஊரை விட்டு ஓட வைத்து கன்னி லக்கணமாக பிறகு 7ஆம் இடத்தில் சமசப்தமாக புதன் நீசமாக இருப்பின் நிச்சயமாக தாப்பனுடைய டாக்டர்கள் அத்தனை போட்டி நியூஸ் வழக்கு. சரியா? அதே கன்னி லக்கணத்துக்காரர்களுக்கு மேச ராசியில் பிறந்து 6ஆம் இடத்தில் சுக்கிரன் நீசமாக வந்தார். அவன் மனைவியை சந்தேகப்பட்டு ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் பிரித்து விடுவான். உதாரணத்துக்கு மேச லக்கணமாக இருந்து மேச ராசியாக இருந்தாலும் சரி, கண்ணில வந்து அங்கே சுக்கிரன் நீசமாக அமைந்து விட்டால், ஏன்னா 7வது துலாம், 6வது யாரு கன்னி, அந்த சுக்கிரன் நீசமாக போயிருந்தால் கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கை நிலைக்காது. சந்தேகப்பட்டோ அல்லது தாம்பத்திய ஒரு குறைபாடாலோ நிச்சயமாக அவர்கள் வாழ மாட்டார்கள். அதுக்கடுத்த இன்னொன்று சொல்றேன். உலகத்தில் விருச்சிகத்தில் சுக்கிரனும் மகரத்தில் சுக்கிரனும் இருக்கக்கூடிய ஆண்மகள் திருமணத்துக்கு உகந்தவர்களா உகந்தவர்கள் இல்லையா? இது ஒரு கேள்வி. சத்தியம். மகரத்தில் ஒரு சுக்கிரனும் விருச்சிகத்தில் ஒரு சுக்கிரனும் உள்ள ஜாதகர்கள் எந்த இடத்தில் சுக்கிரன் இருந்தால் பாதிப்பு என்று கேட்கின்றார்கள். 10லே சுக்கிரன் பாதி, 5லே அரிஷ்ட தோஷம் எல்லாம் சொல்றோம். ஆனால் மகரத்தில் சுக்கிரன் இருக்கின்ற ஒரு ஆண்மகளுக்கு ஆண்குறி கண்டிப்பாக சிறியதாக இருக்கும். விருச்சிகத்திலே சுக்கிரத்தில் இருக்கின்ற ஒரு ஆண்மகன் கண்டிப்பாக 47 வயதுக்கு மேல் அவன் தாம்பத்திய உறவுக்கு லாயக்கு இல்லாத ஒரு அனாதி பிண்டமாக ஆகிவிடுகிறான். அவனுக்கு 40 வயசு. அவன் எப்படியா தகப்பனால உணவு உடை எல்லாம் கொடுக்க முடியல, கொடுக்க முடியாத குழந்தை. அதுக்காகதான் அவளுக்கு கட்டி கொடுக்குற. அவளுக்கு கிடைக்க வேண்டிய ஈக கிடைக்கிறதா எது கல்யாணம் பணத்தை வச்சு கட்டி பிடிக்க வர முடியாது. சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப ஒவ்வொரு சிசமும் ஒரு கிரகம். அந்த கிரகத்தின் வடிவத்தில் மனிதன் வாழ்ந்திருக்கிறார். ஒரு மனுஷன் போய் ஐயா நான் இப்படி இருந்தேன் அதெல்லாம் கேட்க ஒரு அவனுக்கு ஒரு பாட்டு படித்தான். ஆமையிடம் எருந்து சுறா நன்றி கட்டி இவை 5 கருணாகம் வீட்டுக்கு பூமையிட ராஜயோகம் சொல்லி போயிட்டான். நம்ம ஜோசியம் பார்த்தோம். ஆமையிடம் எருந்து சுறா நன்றி கண்ணி இவை 5 கருணாகம் வீட்டிருக்க பூமேட ராஜயோகம். படிக்கிறோமா படிக்கிறோம் என்ன புரோதனையா சொல்லுங்க. படிக்கிறோம். மேசராசியில ராஜம் தான் நல்லதா? ரிஷபராசியில் நல்லா இருந்தா கடகம் இருந்தா நல்லதா? கடகராசியில் இருந்தா நல்லதா?
இதுதான் சூரியனுடைய கணக்கு. எதுக்கு சொல்றேன்னா, எந்த ஒரு மனிதனுக்கும் நீங்க சூரியனுக்கு முன்னால் சந்திரன் போனால் தேசியோகம் என்றும், சூரியனுக்கு பின்னால் சந்திரன் வந்தால் வாசியோகம் சொல்லுகின்ற நீங்கள், சூரியனுக்கு பின்னால் ராகு வந்தால் என்ன செய்யும், சூரியனுக்கு முன்னால் ராகு இருந்தால் என்ன செய்யும்? இதுக்கு யாராவது வளர்க்க சொல்ல முடியுமா? சூரியனுக்கு முன்னால் ராகு இருந்தால் என்ன செய்யும், சூரியனுக்கு பின்னால் ராகு இருந்தால் என்ன செய்யும், சூரியனுக்கு முன்னால் கேது இருந்தால் என்ன செய்ய முடியும், சூரியனுக்கு பின்னால் கேது இருந்தால் என்ன செய்ய முடியும்? இது வளர்க்க சொல்லுங்க. எல்லாம் பேசினாங்க, எல்லாரும் உள்ள உட்கார்ந்து அந்த வெட்டக்காக ஏசி என்று சூரியனுக்கு முன்னால் கேது போகின்றானோ அந்த குடும்பத்துக்கும் அடங்க மாட்டான், யாருக்கும் அடங்க மாட்டான். அதுவே என் வாழ்க்கை எழுதி வச்சுக்கோ. சூரியனுக்கு முன்னால் எனக்கு கேது, எனக்கு தனுசு ராசியில மார்கழி மாசம் 28ஆம் தேதி ஆத்மகாரனாக சூரியன் இருந்து பிரகாசிக்கின்றதால் தான் எனக்கு இவ்வளவு பேச்சு எழுதி வச்சுக்கீங்க. ஆனால் 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் சனியும் கேதுவும் இருப்பதால் தான் தரப்பொழுதும் கட்டுப்படவில்லை, காரத்துக்கும் கட்டுப்படவில்லை, யாருக்கும் கட்டுப்படவில்லை. ஸ்ரீல ஸ்ரீம் ஜாம்பவான் சுவாமிகள் அவர்கள் நடத்தும் ஆன்லைன் வகுப்பு. தலைப்பு வராகி, பகலாமுகி, சம்பத்காரி, அஸ்வாரூடம் போன்ற வகுப்பில் கலந்து கொள்ள கட்டணமாக ரூபாய் 500 மட்டும் கட்ட வேண்டும். 2 மணி நேரம் ஆன்லைன் வகுப்பு நடைபெறும். முன்பதிவிற்கு செல் நம்பர் 9345031533 மற்றும் 9629936386, கூகுள் பே நம்பர் 9952121386 மற்றும் 8637630351. மேலும் சுவாமிகள் ஆன்லைன் வழியாக ஜாதகம், பிரசனம் பார்க்கப்படும். பிரசன வகுப்பு ஒரு வகுப்பிற்கு ரூபாய் 500 மட்டுமே. இளநிலை வகுப்பு ஒரு வகுப்பிற்கு ரூபாய் 300 மட்டுமே. மேற்கண்ட வகுப்புகளில் ஜோதிட அன்பர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முன்பதிவிற்கு சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமெடிஸ், இலக்கம் 6/894/5A, பேராளி ரோடு, கருப்பசாமி நகர், விருதுநகர். தொடர்புக்கு செல் நம்பர் 9952121386 மற்றும் 8637630351 மற்றும் 9865580120.